எருசலேம் தெருவில் ஜனங்கள் கூட்டத்தில் இயேசு நின்றுகிட்டு இருக்கிறாரு. நிக்கல, கழுதையின் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஜனங்கள் பயங்கரமா ஆர்ப்பரிக்கிறாங்க. திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. இதே நீங்க என்ன செய்யுங்க, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19வது அதிகாரத்துல 36வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இங்க உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? நீங்க அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய இஸ்ரேல் எல்லாரும் சீசர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இங்க என்ன வார்த்தை சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். முன்னடப்பாரும் பின்னடப்பாரு. முன்னாடி போறவங்களும் என்ன செய்யறாங்க? பாடுறாங்க. பின்னாடி வர்றவங்களும் பாடுறாங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க. எல்லாருடைய கண்ணும் இயேசு ரைட் சைடு போக போறாரு. இவர் இன்னைக்கு போய் பிலாத்துவ உண்டு இல்லைன்னு ஒண்ணு பண்ண போறாரு. என்ன பண்ண போறான்னு தெரியல. அற்புதங்களை நிறைய பார்த்த ஜனங்கள் இல்லையா? இன்னைக்கு என்னவோ செய்ய போறாரு. நம்ம வீட்டுல அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும் இல்லையா? இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. இயேசுனை கண்டிப்பா ரைட் சைடு போயிடுவாரு. பிலாத்துவின் அரண்மனைக்கு போக போறாரு. அவர் செய்ய போற காரியம் என்ன அப்படின்றத பார்ப்போம்னா, இயேசு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் இந்த உலகத்திலையும் சாய்ஸ் நிறைய இருக்கு. இந்த உலகம் வாய்ப்புகள் நிறைந்த உலகம். வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. எதை எடுங்க? ஒரு சாரி எதை எடுக்கிறது தெரியல. படிப்பு 12th பிள்ளை முடிக்குது, அடுத்து என்ன படிக்க வைக்க தெரியல. கல்யாணம் எந்த பொண்ணை சூஸ் பண்றதுன்னு தெரியல, எந்த பையனை சூஸ் பண்றதுன்னு தெரியல. வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இருக்குதா? இருக்குது, நிறைய இருக்குது. எதை சூஸ் பண்ண போறோம்? இயேசு நிற்கிறார். பிலாத்துவின் அரண்மனையா தேவாலயமா? இயேசு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள்ங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் சப்போர்ட் பண்றாங்க. ஒரு எம்எல்ஏக்கு தெருவில் 4 வருஷம் ஏக்கா நில்லுங்கக்கா அப்படின்னா நின்ற மாட்டோம். நானும் நின்றுவேன். ஏன் நீங்களாம் ஓட்டு போடுமா நினைக்க மாட்டேனா? ஆனா இயேசு மாம்சத்தின்படி முடிவெடுக்கல. மாம்சத்தின்படி முடிவெடுத்தாருன்னா அன்னைக்கே போய் ராஜாவா இருப்பாருங்க. பிலாத்துலாம் அவருக்கு எம்மாத்திரம். இவர் தேவகுமாரன், இவரால் ஈஸியா எல்லாம் பண்ண முடியும். இவர் முடிவெடுக்கல. இவர் இடது பக்கமாய் திரும்பினார். நான் இன்னைக்கு போயிட்டு மாம்சத்தின்படி ராஜா அல்ல, நான் இன்னைக்கு நிக்கிறதன் பொசிஷன் என்ன தெரியுமா? நான் தேவாட்டுக்குட்டி. நான் என்னை பலியாய் ஒப்பு கொடுக்கும்படிக்கு நான் திரும்புகிறேன் சொல்லி அவருடைய அந்த கழுதைய இடது பக்கமாய் திருப்பினார். வலது பக்கமா திருப்பி போயிருந்தார்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல ராஜாவா இருந்திருப்பாரு. எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா இப்படின்னு சொன்னோமோ, இவர் ராஜ வம்சம் இல்லையா? அதனாலதான் யூதர்கள் அக்செப்ட் பண்ணாங்க. இவரும் அதே போல ராஜாக்களின் வம்சத்துல வந்திருப்பார். ஆனா அவர் சூஸ் பண்ணார். இல்ல நான் இந்த வலது பக்கம் போனேன்னா நான் இங்க இருக்கிற ஒரு யாக்கோபுக்கு, யோவானுக்கு, இப்படி இருக்கிற இந்த யூதர்களுக்கு மாத்திரம்தான் நான் ராஜாவா இருந்திருக்க முடியும். வேண்டாம், நான் இடது பக்கமாய் திரும்புகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சிந்தனையை, தன்னுடைய எண்ணங்களை, தன்னுடைய செயல்பாடுகளை இடது பக்கமா திரும்பி தேவாலயத்துக்கு நேராய் திருப்பினதுனாலதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் ராஜா.